Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இளைய தளபதி. ஆமாம் இளைய தளபதி என்ட்ரி கொடுக்கும் போதுலேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிறது இன்டர்வல் வரைக்கும். இன்டர்வலெல்லாம் செம பீக்கு. அதாவது ஒரு 1.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த 1.5 மணி நேரத்தில் முதல் 3/4 மணி நேரம் வந்து நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. என்ன அது தட் மீன்ஸ் நல்லா இருக்கு. A lion is always a lion. அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டீஏஜிங் ஃபேக்டர் முதல்ல இருந்து பேஸ் பொருளாக இருந்துட்டே இருந்தது. டீஏஜிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தது. ஏன்னா இந்த படம் மொத்தமுமே வந்து அந்த கேரக்டர் தான். அப்போ அந்த கேரக்டர் எவ்வளோ அழகா பண்ணணும்னு இருக்குல்ல. நல்ல வேலையா அந்த பாட்டை இவங்க முன்னாடியே ரிலீஸ் பண்ணி அதுல ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ பயங்கரமா ட்ரோல்லாம் நடந்ததுனால அதுல சில சேஞ்சஸ் அவரோட முகத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணதா சொன்னாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லது. அது ஸ்பார்க் சுத்தமா கனெக்ட். ஏன்னா ரொம்ப அதாவது படம் பயங்கரமா செகண்ட் ஹாஃப்ல வேகமா செமையா போற டைம்ல அந்த இடத்துல ஒரு பாட்டை கொண்டு வைக்கிறது மட்டுமே அப்படித்தான் இருந்தது. ரெண்டுமே அந்த ஸ்கிரீன் பிளே படத்தோட வேகத்தை வந்து குறைக்குது இல்ல. நம்ம அடுத்தது என்னன்ட்டு ஆர்வமா ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருக்கும்போது என்னடா இந்த நேரத்துல கொண்டு பாட்டு வைக்கிறாங்க அடுத்தது என்னங்கிற அந்த ஆர்வம் குறைஞ்சிருது. ஸோ அதில் ஸ்பார்க் ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த ஸ்பார்க் பாட்டை எடுத்துருக்க கூடாது. சரி ஷூட் பண்ணிட்டீங்கன்னா உங்க திருத்திக்கு யூடியூப்ல போட்டு விட்டுருக்கணும் நீங்க. பட் இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப லெந்தா இருக்கு. அதுல நீங்க சாலிடா ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருக்கலாம். அந்த 10 நிமிஷத்தை நீங்க நீங்க இந்த பாட்டை கூட விட்டுருங்களேன், அதெல்லாம் முன்னாடி வந்தது மறந்துடும். கிளைமேக்ஸ்ல தான் நம்ம ரொம்ப திருப்தியா வெளியே வருவோம் இல்லையா. நீங்க அதுல ஒரு 10 நிமிஷத்தை குறைச்சிருந்தீங்கன்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்திருக்கும். அது கொஞ்சம் லெந்தா போனது நமக்கு வந்து என்னடா இது ரொம்ப லெந்தா போகுதுங்கிற ஒரு ஃபீல் வருதுல்ல. அது ஒரு வகையில மைனஸ் தான் எனக்கு. அதாவது நீங்க எவ்வளவு வேற வேணா கொண்டு வரலாம், ஆனா அதுக்கான நீடு இருக்கணும். நீடு இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த ஆளை போட்டதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. நீடே இல்லாம சும்மா ஒருத்தங்க போடணுங்கிறதுக்காக ஒண்ணு பண்ணீங்கன்னா அது எதுக்கு இப்ப இந்த கேரக்டர் மாதிரி தோணும்ல. அந்த மாதிரி தான் வந்து த்ரிஷா கேரக்டர் இருந்தது. விஜய் சார் வந்து ஒன்று சிவகார்த்திகேயன் கூட பேசும்போது ஒரு விஷயத்த கொடுப்பாரு இல்லையா. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் அரசியலுக்கு போறேன், நான் விட்டு போன சினிமா இடத்த நான் உனக்கு அதான் சொல்றாங்க, அதான் மீன் பண்றாங்க. ஆமா அப்படிதான் மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதெல்லாம் தேவையில்லை. ஆனா அது கனெக்டபிளா இருந்தது கேமியோவா அப்படின் போது எனக்கு அது இல்லையே அப்படின்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கனெக்ட் ஆகல. ஏன்னா இப்ப நம்ம டிஏஜிங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றோம்ல, டிஏஜிங் செம்மையா வந்திருக்குன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த ஏரியால வந்து அந்த ஒர்க் வந்து டெக்னிக்கலி அது ஸ்ட்ராங்கா நடக்கல. அது ஒரு மாதிரி கொஞ்சம் உறுத்தலா இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சீனாவே இன்னும் கொஞ்சம், ஏன்னா விஜயன் சார் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணிருக்கலாம். நீங்க என்னென்னவோ லென்த் பண்ணி வச்சிருக்கீங்க. அன்காம்ப்ரமைஸ்ட் கேரக்டர், அந்த கேரக்டரை சொல்றேன். என்னன்னாலும் ஆமா எஸ் அன்காம்ப்ரமைஸ்ட் கேரக்டர். அதை எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாச்சு விஜயோட இல்ல லியோல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு பெர்ஃபார்மரை பயங்கரமா பண்ணியிருந்தாரு. A lion is always a lion. எனக்கு புது அனுபவம். 4 மணிக்கு அதர் ஸ்டேட்ல வந்து பாக்குறது. தமிழ்நாட்டில் பார்த்துருக்கேன். அதர் ஸ்டேட்டோட புது அனுபவமாகவும் இருந்தது. நம்ம பிரிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சி, பட் அது கேட்க மாட்டேன். ஸ்டீரியோடைப் படம் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓகேயா, எப்படி இல்லை ஓவரால் ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப என்ன சொல்றது, ஒரு குடும்பத்துடன் சென்று அல்லது ஃப்ரெண்ட்ஸோட போய் தேட்டரில் உட்காந்து நம்ம ஒரு 3 மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி நிறைய சீன் சிரிச்சு நிறைய சீன் கைத்தட்டி நிறைய தேட்டர் மூமெண்ட்ஸும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் பேக்ட் மூவியா இருந்தது. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. நம்ம சின்ன ஃபிளாஸ் இருக்கு, நம்ம அதை பேசலாம். பட் ஓவராலா படம் எப்படின்னா இதுதான் என்னோட ரிவ்யூவா இருக்கும். ஓகே, அதான் நீங்க சொன்ன மாதிரி லாஜிக்கல் எரராவும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் இருந்தது. கேரக்டரைசேஷன்லயுமே ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தது. பட் தப்பா இல்லை எந்த இடத்துலயுமே அப்படின்றது டன் ஜஸ்டிஸ். குறை சொல்லணுமே அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி விமர்சனங்கள் சொல்லும்போது நம்ம சில விஷயங்களை சொல்லலாம். அதை தாண்டி ஓவராலா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம ஜாலியா ஒரு ஃபன் ஃபில்டா ஒரு மூவியா தான், மாஸா அப்படிதான் ஒரு படம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த ஒரு இப்போ நம்ம அதை பிரிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு. உங்களோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இதே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் போது எது உங்களோட ஃபேவரட்டா இருந்தது? இல்லை ரெண்டுமே எனக்கு ஈக்குவலா தான் இருந்துச்சு. எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா இன்டர்வல் எப்பயுமே ஒரு ஹை பாயிண்ட்ல தான் கொஞ்சம் நிப்பாட்டுவாங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு கொஞ்சம் கூடுதல் ஸ்பெஷல் மாதிரி தெரியும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து இன்டர்வலோட முடிஞ்சிடல, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி போகுங்கிறதுனால செகண்ட் ஹாஃப்ல தான் அந்த கதையை எப்படி நகர்த்திட்டு போறது, கிளைமாக்ஸை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்தோமா, செம்ம ஹைப்ல கொடுக்க முடியுதாங்கிற நிறைய பிரச்சனை இருக்கும். அதனால செகண்ட் ஹாஃப்ல நமக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பவுமே பெரும்பாலும் பிடிச்சிரும். இப்ப கில்லி படம் இருக்குல்ல, கில்லி வந்து செகண்ட் ஹாஃப்ல நிறைய மிக்ஸ்ட் ரிவ்யூ இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும், ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, சின்ன லேக் அளவுக்கு இருக்கும். கிளைமாக்ஸ் எக்ஸ்பெஷலி கிளைமாக்ஸ் கபடி வந்து ரொம்ப ஓவர் டூவா இருக்கும், இது மாதிரிலாம் இருக்குல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும். யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படிதான் இருக்கும். பட் எனக்கு ரெண்டுமே இது ஈக்குவலா பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்பெஷலா சொல்லணும்னா எனக்கு அந்த முதல் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் இல்ல ஒரு 50 நிமிஷம் வந்து டிராமா தான்.
இல்ல இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப், எமோஷனல் ஏரியா, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய காமெடி அப்படி இப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஆமா 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 ஒரு ஒரு யூஸ்வலா அது ஒரு 3 மணி நேரம் கமர்ஷியல் படம். இப்போ ரஜினி சாரோட படையப்பா, முத்து, பாட்ஷான்னு வரும்போது தொடக்கத்துல அப்படி ஒன்று போகும்ல ஒரு ஃப்ளோவா. இப்போ விஜயோட திருப்பாச்சி, சிவகாசி அந்த பேட்டர்லாம் போகும். அந்த மாதிரி பேட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட்டட் ஸ்கிரீன். ஆமா 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 டெம்ப்ளேட்டட் ஸ்கிரீன் பிளே தான். ஸோ அது ஒன்று இருந்தது. எனக்கு என்னன்னா அந்த அந்த ஒரு 3/4 மணி நேரத்துல கொஞ்சம் ஃபிளாட்டா இருந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஹை மூமெண்ட்ஸ் கம்மியா இருந்தேனே, ஃபிளாட்டா போகுது ஒன்றும் பெருசா வரலையேங்கிற மாதிரி ஒரு சின்ன அதிருப்தி இருந்தது அந்த ஒரு 3/4 மணி நேரம். பட் அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு இல்லையா மகன், இளைய தளபதி. ஆமா ஆமா இளைய தளபதி என்ட்ரி கொடுக்கும் போதுல இருந்து அங்க இருந்து ஆரம்பிக்கிறது இன்டர்வல் வரைக்கும். இன்டர்வல் எல்லாம் செம பீக். அதாவது ஒரு 1.5 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த 1.5 மணி நேரத்துல முதல் 3/4 மணி நேரம் வந்து நமக்கு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு. என்ன அது தட் மீன்ஸ் நல்லா இருக்கு. அங்கங்க ஹியூமர் நல்லா இருக்கு. விஜயோட ரொம்ப சாமிங்கா இருக்காரு. அவரோட ஹியூமர் வந்து நடுவில் 1-2 படங்களை ஒர்க் அவுட் ஆகல, பட் இதுல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ இந்த ஃபேமிலி ட்ராமா எல்லாம் நல்லா இருந்தது. பட் ஆனாலும் ஒரு ஃபிளாட்டா இருந்துச்சு. கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம் கூட எனக்கு தோணுது. அதை கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் குறைச்சிருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாம். அதுதான் கேள்வியாவும் இருந்தது. அடுத்த கேள்வி எனக்கு. ஆமா ஆமா குறைச்சிருக்கலாம். பட் அதை தாண்டி அடுத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டாவது பாதி எக்ஸலண்டா இருந்தது. அது இன்டர்வெல்லாம் செம்ம ஹை மூமெண்டா இருந்தது. நான் வேற என்ன எதிர்பார்த்தேன், வேற யாரா இருக்கும் அப்படி எதிர்பார்த்தா வேற ஒரு ஆளு. அது அங்கேயே ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. அது ஒரு சின்ன லீட் தான் நினைக்கிறேன். ஆமா எஸ் எஸ் இந்த ட்விஸ்ட் மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் நிறைய இருக்க போகுதுன்றது சொன்னாங்க. ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அப்புறம் வந்து செமையா இருந்தது அந்த இன்டர்வல் ஃபைட் இருக்குல்ல, மெட்ரோ ஃபைட். ஆமா சோ அதுவும் செமையா மேக் பண்ணிருந்தாங்க. பக்காவா இருந்தது. அந்த ஹெல்மெட் போட்ட கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டா பிரெடிக்டபிளாவே இருந்ததே இல்ல. இல்ல அது ட்விஸ்ட்ங்கும் போது ரொம்ப அழகான பிளே தான் எனக்கு. ஏன்னா அஞ்சான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு சில இடத்துல அஞ்சானுமே நல்லா இருந்திருக்கும், ஒரு சில இடத்துல குறையாவும் இருந்திருக்கும். எந்த படமும் மட்டும் நல்லா இல்ல குப்பன்னு சொல்ல மாட்டோம்ல. அஞ்சால மிகப்பெரிய ட்விஸ்டா லிங்குசாமி சார் நம்பிட்டு இருந்ததே கிருஷ்ணாவும் ராஜுபாயும் வேற வேற ஆள்னு மக்கள் நம்புவாங்க. ஆமா ஆமா மாநாதனுக்கு முன்னாடி தெரிஞ்சு அது முதல் ஃப்ரேம்க்கே தெரிஞ்சிருச்சுல. இங்க நிறைய ட்விஸ்ட் இருந்தாலும் அந்த ட்விஸ்ட் எதுவுமே நம்ம ப்ரெடிக்டபிளா இல்லாத ஒரு பெரிய குட் பாயிண்டா நான் அதை பாக்குறேன். இன்டர்வியூல சொல்லியிருந்தார்ல வெங்கட் பிரபு, நீங்க எதையுமே நீங்க முன்னாடியே கணிச்சிட முடியாதுன்னு சொன்னது கரெக்டா இருந்தது. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் என்னோட ரிவ்யூ இதுதான். எனக்கு வந்து ஆப்வியஸ்லி சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி. நீங்க சொன்ன மாதிரி அந்த டியூரேஷன் கம்மி பண்ணியிருந்தா ஒரு கிளீனான ஒரு படமா இருந்தது. ஒரு 2.75 மணி நேரம் 2.5 மணி நேரத்துக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் லாக் பண்ணியிருந்தாங்கன்னா படமா எனக்கு இன்னும் ஈஸியா கன்வே ஆயிருக்கும் அப்படின்றது. அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிஏஜிங் ஃபேக்டர் முதல்ல இருந்து பேசு பொருளா இருந்துட்டே இருந்தது. டிஏஜிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சூப்பரா இருந்தது. எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தது. ஏன்னா இந்த படம் மொத்தமுமே வந்து அந்த கேரக்டர் தான். அப்போ அந்த கேரக்டர் எவ்வளவு அழகா பண்ணணும் இருக்குல்ல. நல்ல வேலையா அந்த பாட்டை இவங்க முன்னாடியே ரிலீஸ் பண்ணி அதுல ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ பயங்கரமா ட்ரோல் எல்லாம் நடந்ததுனால அதுல சில சேஞ்சஸ் அவரோட முகத்தை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணதா சொன்னாங்க இல்லையா. அது ரொம்ப நல்லது. அது ஏன்னா இந்த படத்தை தாங்குறது அது அந்த படத்தோட மையமே அந்த கேரக்டர் தான். இந்த படம் மொத்தமே கலக்குறது அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் லுக் வைஸ் ஒரு மாதிரி பிடிக்கலன்னா படமே அவுட் ஆயிருக்கும். எனக்கு அந்த இது கொஞ்சம் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனா தெரிஞ்சு. இது இன்னும் இளையத்துல. ஆமா அது வர இந்த கேரக்டர் சொல்றேன். டிஏஜிங்காக இது டிஏஜிங் பண்ணது. அது டோட்டலா வேற ஒரு ஆளை நடிக்க வச்சு ஃபேஸ மட்டும் பண்ணது. ஆமா 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 அதனால அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது. அது தேவையும் இல்லை. அந்த சீனே இதே கேரக்டர் நடிக்க வச்சிருந்துக்கலாம். ஏன்னா அது அப்படி ஒரு சரி ஒண்ணு பண்ணுவோம் அந்த லுக்கையும் காமிச்சிருவோங்கிறத ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்காக அந்த ஒரு எஃபர்ட்டுக்காக நம்ம பாராட்டுவோம். அதுல ஒரு 50-50 தான் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு துருத்தலா தெரியுது. ஆமா படம் பார்த்து வெளியே வந்து அனிமே விஜய். எஸ் 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 அது கொஞ்சம் துருத்தலா இருந்தது. பட் எனிவேஸ் அந்த ஒரு பழைய லுக்கை கொண்டு வந்ததுக்காக பாராட்டும், அந்த எஃபர்ட்டை பாராட்டுவோம். பட் அதை தவிர்த்திருக்கலாம். அதை தாண்டி இந்த டிஏஜிங்ல நம்ம பார்த்த சாங்ஸ்ல ட்ரைலர் எல்லாம் பார்த்த அந்த கேரக்டர் இருக்குல்ல, அதுதான் படத்தோட மெயின். ஸோ அந்த கேரக்டரை செமையா வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப வயசு கம்மியான கேரக்டர் விஜய் அப்படின்னு சொல்லும்போது சும்மா வெறுமனே தாடி ட்ரிம் பண்ணிட்டு மீசை ட்ரிம் பண்ணிட்டு வந்து நிக்காம அதுக்கு ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு பட்ஜெட் செலவு பண்ணி பண்ணது தகும். சும்மா தேவையில்லாம இப்படி பண்ணாம இந்த கேரக்டருக்கு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குங்க போதுதான். எஸ் அதனால அது டிஏஜிங் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம தியேட்டர்ல செமையா என்ஜாய் பண்றோம் அந்த கேரக்டரை. நீங்க சொன்னீங்கல்ல அந்த செந்தூர பாண்டி விஜய் கேரக்டர் நாளை திருப்பி அந்த ரோல் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து நம்ம கட்டே பண்ணியிருந்தோம்னா நம்ம பேசினதே அதுதான். 3 மணி நேரம்ன்றது ஒரு 2.75 மணி நேரம் 2.5 மணி நேரம் மாறி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுல போக வேண்டிய சீனா நான் பாக்குறேன். எஸ் நீங்க அதை வச்சே பண்ணிருக்கலாம். நீங்க அப்படி ஒரு லுக் போக வேண்டியது இல்ல. இந்த கேரக்டரை வச்சு இதே லுக்ல பண்ணிருக்கலாமே. ஏன்னா ஒரு பெரிய கால இடைவெளியில அதுல இருக்கிற மாதிரியும் தெரியல. சோ அந்த கேரக்டரை வச்சு பண்ணிருந்திருக்கலாம். நீங்க சொன்ன அந்த டிஸ்டன்ஸுக்கு அது சாரி லென்த்தை குறைக்கிறதுக்கு நான் கேட்டா என்ன சொல்லுவேன்னா,
படத்துல 2 பாட்டு செகண்ட் ஹாஃப்ல வருதுங்க. அந்த ஸ்பார்க் ரெண்டையும் தூக்கியிருந்தா ஒரு 8 நிமிஷம் சேவ் ஆயிருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏன்னா ரெண்டுமே தேவையில்ல. மட்டை கூட ஓரளவுக்கு ஓகே. சரி எதுவே ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க, ஒரு சந்தோஷமா ஒரு குதூகலம் ஆடுறாங்க. மட்டைக்கு கூட நான் அந்த சீன் முடிச்சு வந்துட்டேன் அடுத்த சீனுக்கு. ஓகே அந்த சீன் முடிஞ்சிருச்சு. அடுத்த சீன் வரப்போ அது ஸ்பார்க் சுத்தமா கனெக்ட். ஏன்னா ரொம்ப அதாவது படம் பயங்கரமா செகண்ட் ஹாஃப்ல வேகமா செமையா போற டைம்ல அந்த இடத்துல ஒரு பாட்டை கொண்டு வைக்கிறது மட்டையுமே அப்படித்தான் இருந்தது. ரெண்டுமே அந்த ஸ்கிரீன் பிளே படத்தோட வேகத்தை வந்து குறைக்குது இல்ல. நம்ம அடுத்தது என்னன்ட்டு ஆர்வமா ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருக்கும்போது என்னடா இந்த நேரத்துல கொண்டு பாட்டு வைக்கிறாங்க, அடுத்தது என்னங்கிற அந்த ஆர்வம் குறைஞ்சிருது. சோ அதுல ஸ்பார்க் ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த ஸ்பார்க் பாட்டை எடுத்திருக்க கூடாது. சரி ஷூட் பண்ணிட்டீங்கன்னா உங்க திருத்திக்கு யூடியூப்ல போட்டு விட்டுருக்கணும் நீங்க. இல்ல நிஜமா அந்த படத்துல வச்சிருக்க கூடாது. தயவுதாட்சணி இல்லாம தூக்கி இருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியுதுல இது நல்ல ஃப்ளோவை கட் பண்ணுதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ கண்டிப்பா அந்த ரெண்டையும் தவிர்த்து ஒரு 8 நிமிஷம் சேவ் ஆயிருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமா கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ்ல தியேட்டர்ல ஆமா தியேட்டர்ல ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஃபுல்லா கம்ப்ளீட்லி ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்கும், எல்லாமே கை தட்டுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. கை தட்டுறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் கிளாப் பண்றதுக்கும் நிறைய மூமெண்ட் அதுல இருக்கு. ஆமா இன்னும் 1 மணி நேரம் படம் ஓடினாலும் உட்கார்ந்து அது இருக்கு. அந்த ஏரியாவை சொல்றேன், கிளைமேக்ஸே சொல்றேன். கிளைமேக்ஸ்ல நிறைய கை தட்டுற போர்ஷன், சிரிக்கிற போர்ஷன், என்ஜாய் பண்ற போர்ஷன், மாஸ் போர்ஷன் எல்லாமே இருக்கு. பட் இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப லெந்தா இருக்கு. அதுல நீங்க சாலிடா ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருக்கலாம். அந்த 10 நிமிஷத்தை நீங்க நீங்க இந்த பாட்டை கூட விட்டுருங்களேன், அதெல்லாம் முன்னாடி வந்தது மறந்துடும். கிளைமேக்ஸ்ல தான் நம்ம ரொம்ப திருப்தியா வெளியே வருவோம் இல்லையா. நீங்க அதுல ஒரு 10 நிமிஷத்தை குறைச்சிருந்தீங்கன்னா வாவ் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருந்திருக்கும். அது கொஞ்சம் லெந்தா போனது நமக்கு வந்து என்னடா இது ரொம்ப லெந்தா போகுதுங்கிற ஒரு ஃபீல் வருதுல்ல. அது ஒரு வகையில மைனஸா நான் எனக்கு வந்து வாவ் அப்படி இருக்கு. குறைச்சிருந்தா வாவ்னு போயிருக்கும். அந்த ஜோன் தானே தவிர இப்ப இருக்கிறது தப்பு இல்ல நான் குறையா சொல்லல. இதெல்லாம் ஒரு இல்ல இது நம்ம அப்பப்போ பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா பாத்துட்டு அப்புறம் அதுக்கு வர திட்டம் கீழே இதுவும் பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. ஓவராலா நல்லா தான் இருக்கு. அதான் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். பட் இதெல்லாம் பண்ணிருந்தா இன்னும் வந்து ஒரு வேற லெவல்ல கொண்டு போயிருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு படம் முடிச்சுட்டு வரும்போது கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியங்கிறதுனால சோ அதுல அந்த இடத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நீங்க சொன்ன 20 நிமிஷம் குறைஞ்சிருக்கும். கரெக்ட். அங்க 10 இங்க 8 18 போயிடுச்சுல. ஃபைட் சீன் ஏதாவது ஒரு மாண்டேஜ் தூக்கி விட்டுருந்தோம்னா அதுல இல்ல நீங்க ஓப்பனிங் 3/4 மணி நேரம் இருக்குல்ல, அதுல ஒரு 5 நிமிஷத்தை குறைச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செகண்ட் ஹாஃப்ல மட்டுமே 18 நிமிஷம் சொல்லிட்டீங்க. ஆமா இது மொத்தமே 12 நிமிஷம் செகண்ட் ஹாஃப்ல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த 3/4 மணி நேரம் 50 நிமிஷத்துல ஒரு 10 நிமிஷம் குறைச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா படம் 2.5 மணி நேரம் 2:30 நிமிஷம் வந்திருக்கும். ரொம்ப இன்னும் என்கேஜிங்கா இருந்திருக்கும்ன்ற. சூப்பர். அண்ட் நெகட்டிவ்ஸ் நம்ம பேசலாம்னு சொல்லும்போது எனக்கு இந்த கேமியோஸ் அது எனக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் தான் எனக்கு தோணுது ஆக்சுவலி. ஏன்னா நிறைய பேர் பேசினாங்க எஸ்கே இருக்காருன்றது கன்ஃபார்ம் நியூஸாக வெளியே வந்துருச்சு, கேப்டன் இருக்காருன்றதுமே கன்ஃபார்ம் நியூஸாக வெளியே வந்துருச்சு. இவங்களுக்கான நீட் அங்கே இருக்கான்ற கேள்வி இருக்கு இல்லையா. த்ரிஷா ஏன்னா இப்போ ட்விட்டர்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷா டான்ஸ் ஆடுற வீடியோவே வந்துருச்சு ட்விட்டர்ல, ஸ்பாயிலர் ஆகாது. ஸோ இவ்வளவு பேர் இருந்தும் அதுக்கான நீடு இருக்கா அந்த இடத்துலன்ற கேள்வி. இல்ல நம்ம நேத்து பேசும்போது அதான் நான் சொல்லியிருந்தேன். அதாவது நீங்க எவ்வளவு வேற வேணா கொண்டு வரலாம், ஆனா அதுக்கான நீடு இருக்கணும். நீடு இருந்துச்சுன்னா தான் அதுக்கு அந்த ஆளை போட்டதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு. நீடே இல்லாம சும்மா ஒருத்தங்களை போடணுங்கிறதுக்காக ஒண்ணு பண்ணீங்கன்னா அது எதுக்கு இப்போ இந்த கேரக்டர் மாதிரி தோணும்ல. அந்த மாதிரி தான் வந்து த்ரிஷா கேரக்டர் இருந்தது. சரி த்ரிஷா ஓகே ஒரு ஃபன் ஓகே பாட்டு நீங்க சொல்லிட்டீங்களா பாட்டுக்காக, அது சும்மா நட்புக்காக வந்து பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்ப நிறைய படத்துல நிறைய பேர் இப்போ சிம்ரன் வந்து விஜய் படத்துல ஆடி இருக்காங்க, எதிர்நீச்சல நயன்தாரா வந்து ஆடி இருக்காங்க. அதெல்லாம் ஃபைன், அதை நம்ம ஒத்துக்கலாம். அது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. ஏன்னா அதை பிளான் பண்ணி த்ரிஷா வந்து ஆடட்டுமே விஜய் கூட அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு நட்சத்திர பேர் ஒரு டான்ஸ் ஒன்று போட ஒரு தியேட்டர்ல ஒரு நல்ல மூமெண்ட்ஸா இருக்குங்கிறதா பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ஒத்துக்கலாம். சிவகார்த்திகேயன் அவர்களை கொண்டு வந்தது வேணும்னு கொண்டு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு என்னன்னா இவங்க தோனி நடிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அதுக்கு தோனியை கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரோலுக்கு. ஆமா ஏங்க எப்படி கரெக்டா இருக்கும், நான் கேரக்டரா வச்சு பாக்குறேன். நான் வாய்ப்பே இல்லையே. இல்ல அதாவது உள்ள நடக்குது இல்ல, ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது. நடக்கும்போது அங்க இருக்க ஒரு பிளேயரா ஒருத்தர் வந்து ஒரு ஒண்ணு பண்ணா அவர் ஒண்ணு எனக்கு புரியல. அவர் ஒரு சிஎஸ்கே கேப்டன் மேட்ச் விட்டு பாப்பாரா அந்த ஜோன் இருக்குல்ல, அது கண்டிப்பா தோனிக்கா இல்ல. அது மேட்ச் இப்போ வந்து இல்ல நீங்க அந்த ஆங்கிள் யோசிச்சீங்கன்னா தோனிக்கா இருக்காது. எப்படி அதை யோசிச்சாங்கன்னு தெரியல. சிவாக்காகவே யோசிச்சு அதை வைக்கணும், அப்புறம் ஏன் அதை யோசிச்சிங்கிற ஒண்ணு. டீ கோட்லாம் வெளியே வந்துச்சு பாத்தீங்களா. ஐயோ சொல்லவும் கூட விஜய் சார் வந்து ஒண்ணு சிவகார்த்திகேயன் கூட பேசும்போது ஒரு விஷயத்த கொடுப்பாரு இல்லையா. அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நான் அரசியலுக்கு போறேன், நான் விட்டு போன சினிமா எடுத்த நான் உனக்கு அதான் சொல்றாங்க, அதான் மீன் பண்றாங்க. ஆமா அப்படிதான் மீன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதெல்லாம் தேவையில்லை. ஆனா அது கனெக்டபிளா இருந்தது கேமியோவா அப்படின் போது எனக்கு அது இல்லையே அப்படின்ற ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கனெக்ட் ஆகல. ஏன்னா ஒரு இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் அங்க வர வேண்டியது அவசியம் இல்லைன்னு தோணுச்சு. சரி அவங்க ஒரு இதோ ஒண்ணுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. சரி ஓகே இது தவிர்த்து இருக்கலாம். இன்னொன்னு முக்கியமா விஜயகாந்த் சாரை வந்து கொண்டு வந்த அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது.
நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம ரிவீல் பண்ண வேணாம். விஜயன் சார் என்னவா வராரு அப்படிங்கிற அந்த சீன் இருக்குல்ல, அந்த ஐடியா நல்லா இருக்கு யோசிக்கிறதுக்கு. ஆமா இவர் இப்படி வராரு அப்படிங்கிறது வந்து யோசிக்க அழகா இருக்குல்ல. அது அப்படியே விட்டுருக்கலாமோன்னு தோணுது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் நடக்குது இல்லையா, அது இல்லாம எனக்கு அப்படியே விட்டுருக்கலாமோ அந்த ஜோன்ல தான் நான் பார்த்தேன். வாட் எவர் இட் இஸ், ஐடியா இஸ் ஃபைன். அது அப்படியே விட்டுருக்கலாம் இல்ல விட்டாம இருந்தா கூட அது ஒர்க்கா நல்லா இல்ல. இப்ப நம்ம டிஏஜிங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றோம்ல, டிஏஜிங் செம்மையா வந்திருக்குன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த ஏரியால வந்து அந்த ஒர்க் வந்து டெக்னிக்கலி அது ஸ்ட்ராங்கா நடக்கல. அது ஒரு மாதிரி கொஞ்சம் உறுத்தலா இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு அத இன்னும் கொஞ்சம் நல்லா சீனாவே இன்னும் கொஞ்சம், ஏன்னா விஜயன் சார் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லென்த் பண்ணிருக்கலாம். நீங்க என்னென்னவோ லென்த் பண்ணி வச்சிருக்கீங்க. விஜயன் சார் நீங்க தைரியமா வந்து இன்னும் இன்னும் ஒரு டியூரேஷன். இன்னும் என்ன தோணுச்சுன்னா, லைக் நீங்க அந்த இடத்துல விஜயகாந்த் சார் ஏஐல தான் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு படம் போறதுக்கு முன்னாடி தெரியும். ஒருவேளை அது நீங்க சொல்லாமே இருந்திருந்தாலும் அது யாரு நான் கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு. ஆமா, அதுதான் சொல்றேன். அது பார்த்தது தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் வரும்போது அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நமக்கு ஒட்டல. ஏன்னா பாடி லாங்குவேஜ் ஒன்னா இருக்கு, முகம் விஜயகாந்த் அவர்களோட முகமா இருக்கு. அது எப்படி பார்த்தாலும் இன்னொன்னு அந்த டியூரேஷன் ரொம்ப கம்மி. அதுவுமே ஒரு 3 தான். நம்ம த்ரிஷா வராங்க, சிவா வராங்க, விஜயகாந்த் சார் வராருங்கிறது தான் டாக்கு. தோனி ஒண்ணு வராரு அப்படிங்கிறது. தோனி வரமாட்டேன்னு எனக்கு உறுதியா தெரியும். நான் முன்னாடியே சொன்னேன். வந்துட்டாரா இல்லையா? ஆமா நடிச்சாரு நடிக்கல, அது ரெண்டாவது. தோனி 4-5 இடத்துல வந்தாரு. அந்த சொன்னேன். சோ இது 3 நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். 3மே நமக்கு திருப்தியா இல்ல. ஆமா, கேட்டபிள். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு 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 கிரியேட்டர் வந்து எந்த அளவுக்கு மக்களை லிசன் பண்ணுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் அவுட்புட்டா நான் கோட்டை பாக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க, மக்கள் மத்தியில கல்லடிப்படுது, போஸ்டரை மாத்தி இன்னொரு போஸ்டர் விடுறாங்க. மெட்ரோ ட்ரெயின்ல நடக்கிற டிஏஜிங் லுக் சரியில்லை, ஸ்பார்க்ல அப்படிங்கும்போது அதை கேட்கறாங்க, மாத்துறாங்க. மெட்ரோ ட்ரெயின் ஃபைட் சீன் வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லை அப்படிங்கும்போது மெட்ரோ ட்ரெயின் சீக்வன்ஸை மாத்துறாங்க, மெட்ரோ ட்ரெயினையும் மாத்துறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒன்னொன்னையும் கேட்டு பண்ணி அந்த அட்வான்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு தியேட்டரோட வாவ் ஃபேக்டர், மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். எக்ஸாக்ட்லி. அது ஆக்சுவலி சில கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்ப அடமண்டா இருப்பாங்க. நான் இதான் எடுத்தேன், நான் இதை ஃபீல் பண்ண, நான் இதை எடுத்துட்டேன். எனக்கு வந்து நான் வந்து விஜய் ஒரு 20 வயசு பையனா, சின்ன பையனா காமிக்கிறேன். அந்த டைம்ல அவர் மூஞ்சி இப்படிதான்பா இருக்கும். உனக்காகலாம் நான் மூஞ்சி அவர் அழகா காட்டுங்கிறதுக்காக உனக்கு பிடிக்கலங்கிற நான் வந்து குண்டாலாம் காட்ட முடியாது. அந்த டைம் இப்படிதான் இருக்குன்னு அன்காம்ப்ரமைஸ்டான கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. பட் ஒரு நல்ல கிரியேட்டருங்கிறது வந்து சில நேரங்கள்ல காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்க வேண்டியது இருக்கு. சில நேரங்கள்ல காம்ப்ரமைஸ் நியாயமான விமர்சனமா இருந்தா ஓகே, உண்மையில பிடிக்கல போல இருக்கு, அப்ப மாத்திடுவோமே அப்படி நினைக்கிறது எந்த குறையும் கிடையாதுல்ல. விபியோட பிளஸும் அதுதான், மைனஸும் அதுதான். இந்த படத்துல பிளஸ் அமைஞ்சிருக்குல்ல, ஆப்வியஸ்லி இந்த சேஞ்சஸ் எல்லாமே பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் தான் வாவ் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. ஆனா பல படங்கள்ல கதை டிஸ்கஷன்லயே அவர் இந்த காம்ப்ரமைஸ் ஆகி அவர் மாத்தின விஷயங்கள்லாம் அவரோட கெரியர் வைஸ் அவருக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஆயிருக்கு இல்லையா. சோ அதனால அவர் பொதுவாக இந்த மாதிரி அடம்பண்டான ஆள் கிடையாது. ஓகே சரியில்லை, சரி மாத்திடும், ஓகே ஓ இந்த கதை இப்படி மாத்தலான்றீங்களா, ஓகே மாத்திடலாமா, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளு. அதனால அவருக்கு இதை டிஸ்கஷன்ல அவர் அவ்வளவு மாத்திர ஒரு காம்ப்ரமைஸ் பர்சனா இருக்கும்போது தட் மீன்ஸ் யாரையும் ஹர்ட் பண்றது இல்ல. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு படம் பண்ண வரை நீங்க இப்படிதான் விரும்புறீங்கன்னா அதை பண்ணிட்டு போறதுல என்ன இருக்குங்கிற மாதிரி இருக்கிற ஒரு பர்சன். இன்னொரு பக்கம் டெக்னாலஜியுமே புதுசு கூட, அதனால கேட்டுக்கிறது பெட்டர்ல, ஒப்பீனியன்ஸ் கேட்கலாம். இந்த படம் ஒரு பெரிய படம். நம்ம வந்து விஜய் சாரை வச்சு ஒரு படம் பண்ணிட்டோம். நம்ம ஆடியன்ஸை வந்து என்ன அவர் எப்படி காமிச்சிட்டீங்கன்னு ஆடியன்ஸ் தப்பா சொல்லிட்டாங்கன்னா மொத்த உழைப்பு வீணா போயிடுது இல்ல. ஸோ அதை மனசுல வச்சு ரொம்ப ஷார்ட் பீரியட்ல இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணது பெரிய எஃபர்ட். அப்ப இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல இவ்வளவு வேலை செஞ்சிருப்பானா எப்படி ராத்திரி பகலா வேலை செஞ்சிருப்பாங்கன்னு பாருங்க இல்லையா. படம் முழுக்க எங்கேயுமே பிசிறு தட்டாம அது அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்கன்னா எவ்வளவு எஸ் இதுக்கு ஒட்டு மொத்தமா எவ்வளவு வேலை நடந்திருக்கும். ஒரு வாரத்தை இந்த சேஞ்சஸ் பண்றதா ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் நீங்க மாத்தணும்ல. சோ ராத்திரி பகலா உட்கார்ந்து அதை சேஞ்ச் பண்ணதெல்லாம் உண்மையாவே ஹேட்ஸ் ஆஃப். ஒரு சீன்னா பரவாயில்ல, லைக் படம் ஃபுல்லா டிராவல் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். ஆமா 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 யோசிக்குமோ தலை சுத்துது. இல்ல நல்ல விஷயம். அந்த சில விஷயங்கள் எல்லாம் இந்த அதாவது நீ சொல்லக்கூடிய விமர்சனம் சில நேரம் கிறுக்கத்தனமா விமர்சனம் பண்ணுவான். அதை ஒரு டைரக்டர் மாத்தக்கூடாது. நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, இது கரெக்டுங்க தெளிவா இருக்கணும். சில நேரம் நியாயமான விமர்சனமா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வச்சு இப்ப நீங்க சொன்ன 3 விஷயமே நியாயமான விமர்சனம். அதை புரிஞ்சுக்கிட்டு மாத்தினதுங்கிறது கிரியேட்டரா வந்து ஒரு நல்ல விஷயம். அதை தாண்டி இவ்வளவு செலவு பண்ணிட்டோம், இதுக்கு மேல இன்னொரு செலவான்லாம் யோசிக்காம ப்ரொடியூசர்ஸ் அந்த மைண்ட் செட்டுக்கு வராங்கல்ல. அது ஒரு ஃபேன் பாய் ப்ரொடியூசர் ஆகும்போது, ஒரு ஃபேன் பாய் டைரக்டர் ஆகும்போது இதெல்லாம் நடக்கும். அது இப்ப நீங்க சொன்ன அந்த அடமெண்ட்ன்றது அடமெண்ட் கேர்ளா கொட்டுக்காளி தான் இங்க அர்ச்சனா தான் கொட்டுக்காளியா இருந்திருக்காங்க இந்த இடத்துல. ஆமா, அவங்களோட அடமெண்ட் எப்படி இருந்திருக்குன்னா எப்படியும் இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணிடும், எப்படியும் அவரை சூப்பரா காமிச்சிடும், அவரை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு படம் வரணுங்கிறது அடமெண்டா இருந்திருக்காங்க. கரெக்ட், அதுதான் அவுட்புட். எஸ் அதை ப்ரொடியூசரை நம்ம இந்த இடத்துல பாராட்டணும். ஏன்னா பெரிய பட்ஜெட் 350 கோடி செலவு பண்ணிட்டோம். நீங்க இதுக்கப்புறம் எனக்கு கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இப்படி ஒண்ணு சொன்னீங்கன்னா இதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு எந்த ப்ரொடியூசருமே சொல்லுவாங்க.
என் தலைவன் எனக்கு பிடிச்ச மாதிரி காட்டுன்றது. ஆமா, அது ஒரு உண்மையாவே ஒரு நல்ல விஷயமா தான். 2 பேரையுமே இதுல நம்ம பாராட்டிடும். ம். அண்ட் விஷனுக்கு நெகட்டிவ்ஸா தோணுன விஷயங்கள்? எனக்கு நெகட்டிவா சொன்ன விஷயங்கள் இது தாங்க. இந்த கிளைமாக்ஸ் போர்ஷன் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர்றதோ எல்லாமே முன்னாடி வர்றது, படம் முடிச்சு வெளியே வரும்போது நமக்கு ஒரு பெரிய திருப்தியா வரணும். அதுதான் கிளைமாக்ஸ்ல ரொம்ப திருப்தியா வெளியே வரணும் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுல வந்து அந்த லென்த்தை ஒரு 10 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். நீங்க உள்ள ஸ்டேடியத்துக்குள்ள, அதாவது அந்த ஸ்டேடியத்துக்கு உள்ள வர்ற வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் படத்துல. இன்டர்வல்ல ஆரம்பிக்கிற ட்விஸ்ட் செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ட்விஸ்ட், நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு ட்விஸ்டா வந்து நீங்க இன்ட்ரெஸ்டா கொண்டு வந்தாச்சு. அது ஸ்டேடியத்துக்குள்ள வர வரைக்கும் தான். ஸ்டேடியத்துக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியுமே. ஆமா, அங்க ட்விஸ்ட் வைக்கவே முடியாது. அங்க ட்விஸ்ட் வைக்கவே முடியாது. இதுக்கப்புறம் எப்படி ஹீரோ ஜெயிச்சிருவாரு நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு அப்போ அதை நீங்க லென்த்தா கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதா. ஓகே. இல்ல நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க வந்து 1.5 மணி நேரம் படத்தை எழுதி இருந்தா கூட அதுல அவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கு, நாங்க இன்ட்ரெஸ்டா பாக்குறோம். இங்க இதுக்கப்புறம் ட்விஸ்ட் கிடையாது. இதுக்கப்புறம் இதான் கிளைமாக்ஸ் தெரிஞ்சிருச்சு. கிளைமாக்ஸ்லயுமே ஒரு இன்டர்கட்ல அங்க ஒரு ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். இது பிரசாந்த். ஆமா. அந்த அது வரைக்கும் ஃபைன். அதுக்கப்புறம் இங்க உள்ள வந்து பிரேம்ஜி ஒரு பக்கம் வராரு, பொண்ணு ஒரு பக்கம் வராங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப லெந்தா போயிடுச்சு. நீங்க அதை கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த பொண்ணு வர்றதையாவது தூக்கி இருந்தா கூட கொஞ்சம் அந்த ஏரியா கொஞ்சம் ஷார்ட்டா முடிஞ்சிருக்கும் இல்ல. எனக்கு ஒரு பக்கம் சரி, நீங்க ஒரு பக்கம் கொஞ்சம் நவுந்து அடிச்சுக்கோங்க. பின்னாடி ஒரு மேட்ச் போதும், ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்கணும், அடிப்பாரா மாட்டாரா, மேட்ச் ரிசல்ட் தெரியும், கிளைமாக்ஸும் தெரியும், இருந்தாலும் அங்கேயும் கண்ணு போகுது, இங்கேயும் தோனியா விஜயா அப்படிமா 2 கண்ணு எந்த கண்ணு. ஆக்சுவலா சொன்னேன் தெரியுமா, நமக்கு அந்த ஏரியா கொஞ்சம் இப்போ உங்களுக்குமே இருக்கு எனக்குமே இருக்கு, அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாங்கிறது நம்ம ஒத்துக்கிறதா இருக்கும். நான் வெளியே வந்து நான் 2-3 ஃபேன்ஸ் கிட்ட கேட்டேன். நான் எப்பவுமே வெளியே வந்து கேட்பேன், நம்ம யோசிக்கிற விஷயம் கரெக்டா சொல்றாங்க கேட்பேன், ஒரு ஜட்மெண்ட்டுக்காக கேட்பேன். அதாங்க சூப்பரா இருந்தது அப்படின்ட்டானுங்க. மொத்தத்தையுமே அங்கதாங்க கொண்டு வந்து செதுக்கி இருக்காரு வெங்கட்ங்கிற மாதிரி பேசிட்டு போனாங்க 2-3 பேர். ஆஹா. சோ என்னன்னா நீங்க சொன்ன பாயிண்ட் தான், அந்த பக்கம் தோனி இந்த பக்கம் விஜய், 2க்கும் இருக்கு அந்த கேரக்டர் வயசானா அப்படிங்கிற ஒரு தோனி வயசானு கிண்டல் பண்றோம்ல, வயசானால சிங்கம் தான்றோம்ல. இன்னும் நோட் பண்ணீங்களா, இவரு வைஜி மகேந்திரன் சொல்லுவாரு கிளைமாக்ஸ் கமெண்ட்ரிலயுமே ஓடும். ஆமா பத்ரிநாத்தோட வாய்ஸ்ல லைன் இஸ் ஆல்வேஸ் லைன். ஆமா அதுதான். இங்கே அந்த கேரக்டர் சிங்க் நீங்க சொன்னதுதான். அதுதான் தோனி டு விஜய் கேரக்டர், தோனி கேரக்டர் விஜய் கேரக்டர் சிங்க் பண்றாங்க. ரியல் இந்த படத்தோட விஜயே ரியல் தோனியும் சிங்க் பண்றாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஆடியன்ஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்கிறான். பட் எனக்கு ஒரு விஷயம் என்னாச்சுன்னா, அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது நீங்க அதை காட்டுறோம்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி திருப்பி கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுச்சு எனக்கு நிஜமாவே. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் பிஜிஎம் போட்டு அடிச்சு தூக்க வேண்டிய ஏரியால கிரிக்கெட் கமெண்ட்ரி நடுநடுல வந்து என்னையே இது வேற நடுவில் வருதுங்கிற மாதிரி எனக்கு ஒன்று தோணுச்சு. இல்ல அது கரெக்ட் தான். ஏன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல நடக்குது, கிரிக்கெட்டோட ஆம்பியன்ஸ் ஒன்று கேக்குது, ஸ்டேடியம்ல கமெண்ட்ரி கேட்காது, டிவில தான் கமெண்ட்ரி கேட்கும். அந்த இடமே ஒரு கிராஸ் ஓவர். ஆமா அது ஒரு எரர் தான். அது அதான் சொல்றேன். நீங்க ஓவராலாவே அந்த லென்த் அதிகமாயிட்டதுனால இதெல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அதுல ஒரு 10 நிமிஷம் குறைஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாது, சரசரன்னு போயிருக்கும், நமக்கு முடிஞ்சிருக்கும். எது பத்ரிநாத் பேசினாரா அதுல கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கணும். சோ அது மட்டும் தான் என்ன பொறுத்தவரை மைனஸ். அப்புறம் முன்னாடி மைனஸ் சொல்லிட்டேன், அந்த ஒரு சாங் வந்து தேவையில்லாத சாங், ஓப்பனிங்ல வந்து அந்த கொஞ்சம் ஷார்ட் பண்ணிருக்கலாங்கிறதாமே தவிர மற்றபடி படமா எனக்கு பிடிச்சிருந்தாங்க. நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுவும் குறிப்பா நம்ம இந்த டிஏஜிங் பண்ணப்பட்ட விஜய் கேரக்டர் இளைய தளபதியா வரக்கூடிய சீன்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பயங்கரமா பண்ணியிருந்தாரு. நம்ம விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மெயினா பேசணும். எனக்கு சொல்ல போனா அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. கலக்கிட்டாரு. இப்போ நம்ம கேரக்டருமே சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் படம் பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நமக்கு கிடைச்ச சர்ப்ரைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கணும் அது. பட் இருந்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த கேரக்டர், இளைய தளபதி ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல தியேட்டர்ல வந்து நீங்க அவர் வரக்கூடிய எல்லா சீனுமே, கிட்டத்தட்ட எல்லா சீனுமே கிளாப் சீன், எல்லா சீனுமே, எவ்ரி டயலாக்ஸும் எவ்ரி சீன்ஸ்லயுமே ஒவ்வொரு சீன்லயுமே ஒரு கை தட்டுறாங்க ஆடியன்ஸ் இல்லையா. அவர் மோஸ்ட்லி அவரோட டைலாக் டெலிவரி, நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓப்பனிங்ல அவரோட இன்ட்ரோ சீன் இருக்குல்ல, முதல் தடவை அவங்க சந்திக்கிற சீன்ல விஜய் வந்து எங்கேயோ சுத்தி இப்படி எல்லாம் கை வச்சு பேசுவார், கவனிச்சிங்களா? இது வந்து அவரு பூவே உனக்காக அந்த காலகட்டத்தை இப்படிதான் பேசுவாரு, அதை கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது விஜய் வந்து தளபதி வந்து இளைய தளபதியா இருக்கும்போது எப்படி பேசுவார்னு ஒண்ணு இருக்குல்ல, எப்படி பேசுவார் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் இல்ல, ஓப்பனிங்ல அந்த கேரக்டர் ஆரம்பிக்கும் போது ஓகே அந்த ஏஜ்ல இருந்தா விஜய் இப்படிதானே பேசுவாருங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கையை எப்படி வச்சாரு, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிருந்தாங்க. சோ அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்ப ரசிச்சேன் நானு. அப்புறம் ஓவராலாவே வந்து வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, அந்த கேரக்டர் பண்ணக்கூடிய சேட்டை தாங்க செமையா இருக்குன்ட்டு. நான் ஏதோ வேற ஜாலியா ஏதோ சேட்டை பண்ணுவாரு நினைச்சிட்டேன் நானு. அவர் எஸ் ஜே சூர்யா மாதிரி கம்பேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ஜோன் இருக்கும் இதுல, ஒரு மாதிரி மிரட்டிட்டாப்ல. அன்காம்ப்ரமைஸ்ட் கேரக்டர், அந்த கேரக்டரை சொல்றேன். ஆமா என்னனாலுமே ஆமா எஸ் அன்காம்ப்ரமைஸ்ட் கேரக்டர் அது.
அதை எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்தார். ரொம்ப நாளாச்சு விஜயோட இல்ல லியோல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவர் ஒரு பெர்ஃபார்மரை பயங்கரமா பண்ணியிருந்தாரு. பட் இந்த டைப் ஆஃப் நீங்க ஆமா இது அழகிய தமிழ் மகன்ல ஒரு ஜோன்ல பண்ணியிருந்தாரு. அது ஒர்க் அவுட் ஆகல அன்னைக்கு தேதிக்கு. இது வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி இந்த கேரக்டர் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் ரொம்ப ரசிச்சேன். இந்த படத்தோட பெரிய பிளஸ் அந்த கேரக்டரைசேஷனும் அந்த விஜயோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் இன்னொருத்த தவிர்க்கவே முடியாது. ஏன்னா பாவம் எனக்கு ஒரு இப்ப நினைச்சா பாவமா இருக்கு. அவர் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பாவம் ஒவ்வொரு பாட்டு ரிலீஸ் பண்ணும் போதும் வேணுனே கூட்டு வச்சு அடிக்கிறது கலாய்க்கிறது அப்படின்ட்டு. ஆனா அவருக்கு இன்ரிட்டன் நமக்கு என்ன கொடுத்தாருன்னா பிஜிஎம் மூலமா லவ் கொடுத்துட்டாரு. நீங்க நடிச்சீங்க கிவ் யூ லவ் அப்படின்ட்டு பிஜிஎம் மூலமா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. பிஜிஎம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தேட்டர்ஸ் ஆன் ஃபயர் ஸ்கிரீன்ஸ்ல பிகாஸ் ஆஃப் த பிஜிஎம் ஸ்பீக்கர்ஸ்லாம். பிஜிஎம்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு? இல்ல பிஜிஎம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓவராலா பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. என்ன ஒரு பெரிய பிரச்சனை இப்ப நம்ம கிட்டனா ஈவன் பிஜிஎம் ஆல்ரெடி வேற லெவல்ல ஒன்னு பண்ணி வச்சிட்டார்ல. நம்ம அதோட கம்பேரிசன் போயிடுறோம். அதேதான். அது ஒரு பெரிய அவருக்கே மைனஸ். அவர் பண்ண படைப்பு அவருக்கே மைனஸ். அது நீங்க இந்த படத்துல பிஜிஎம் நல்லா இருக்கு. நிறைய சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷனல் சீரியஸ் சீன்ஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்தது. மற்றபடி ஆக்ஷன் சீக்வன்ஸ் சேசிங்னு நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் எனக்கு இப்ப நேரா கம்பேரிசன் மங்காத்தாவுக்கு போகுது, நேரா கம்பேரிசன் பில்லாவுக்கு போகுது, நேரா ஆரம்பம் போகுதுன்னு போது நான் அந்த படம் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு அந்த பிஜிஎம் நான் வாசிச்சுட்டே வந்தேன். எனக்கு அது மாதிரி இங்க சிக்னேச்சர் பிஜிஎம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சிக்னேச்சர் பிஜிஎம் ஒண்ணு இல்லைங்கிறது எனக்கு வந்து ஒரு வருத்தமா இருந்தது. இப்ப நீங்க ஒரு முக்கியமான ஒரு பிஜிஎம் நீங்க படத்துல ஒரு 10 இடத்துல யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது செமையா இருக்கிற பட்சத்துல நம்ம அதை கம் பண்ணிட்டே வரோம். அப்படி ஒண்ணு இருக்கு ஆனா நிக்கல. ஒண்ணு இருக்கு ஆனா இருந்தாலும் கம்மியா தான் இருக்கு. ஒரு ரொம்ப சீன் யூஸ் பண்ணாங்க தெரியல, அங்கங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அது பார்க்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் இன்னும் அந்த அந்த மங்காத்தா கொடுத்த இம்பாக்ட் பில்லா கொடுத்த இம்பாக்ட் இல்ல. அதுதான் டைட்டில் கார்டே அந்த பிஜிஎம்ல தான் வருது. டைட்டில் கார்டே அந்த பிஜிஎம்ல தான் வருது. நமது பிளேஸ்மென்ட்ஸ் தான் மேபி அது ஒரு இது. பட் ஓகே ஃபைன். ஓவராலா படத்துக்குள்ள வந்து ஒன்றும் பெரிய குறைகள்லாம் சொல்ற மாதிரி இல்ல. ஒரு டீசென்டான ஒர்க் தான் இவனோட ஒர்க். மெயினா நம்ம பிரசாந்த் பத்தி, பிரபுதேவா பத்தி, மோகன் சார் பத்தி பேசணும். ஆமா இல்ல. அண்ட் மோகன் சார் அப்படிங்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய ஒரு டவுட், எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது பயம் இருந்தது. இவரை ஹீரோவா பார்த்துட்டோம், வில்லன் எந்த அளவுக்கு செட் ஆகும், ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஆகுமா அப்படின்னு. கேரக்டரைசேஷனா அவருமே வந்து அன்காம்ப்ரமைஸ் தான். கிளைமேக்ஸ்ல ஒரு இடத்துல ரிவீல்ல தெரியும். அந்த ஹேபிட் தான் இளைய தளபதிக்குமே இருக்கு அப்படின்ற ஒரு சொல்ல ரைட்டிங்ல நீட்டா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா எனக்கு கம்பேரிட்டிவ்லி இளைய தளபதி ஸ்டோல் தட் ரோல் கம்பேரிட்டிவ் மோகன் சாரை விட அப்படின்ற ஒரு சொல்றது. பட் மோகன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நோட்டபிளா இருக்கும். உங்களுக்கு இல்ல மோகன் சாருக்கு சீட்ஸ் கம்மி. பட் சீன்ஸ் கம்மினாலும் படம் முழுக்க அவரோட பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. சீனா கம்மி ஆனா எல்லா சீன்லயுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிருக்காரு. நம்ம அப்படி ஒரு மோகன் சாரை பார்த்ததே இல்ல. எல்லா சீன்லயுமே ஒரு மாதிரி ஒரு கன்னிங்கோட இருக்கக்கூடிய ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வில்லத்தனமான கேரக்டர். வில்லத்தனம்னா அந்த ஃபைட் ஹீட்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு வெஞ்சன்ஸா இருக்கு, ஒரு வெஞ்சன்ஸை மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒரு கன்னிங்கோட இருக்கக்கூடிய ஒரு வில்லத்தனமான கேரக்டர். ப்ராப்பர் ரகுவரன் ஸ்டைல். ஒரு 10 சீன் வராருன்னா எல்லா சீன்லயுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட ஸ்மைல், அவரோட ரியாக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாரு. கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. அந்த ஸ்டேடியத்துக்குள்ள வந்து விஜய் நம்ம ரிவீல் பண்ண வேணா, விஜய் அவர்கிட்ட உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் பண்ண விஷயம் வந்து அதை எனக்கு பிடிக்கல. அப்படி பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய ஸ்டார் அவர். நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க அடிக்கலாம், அந்த இடத்துல வந்து அடிக்கலாம் அவரை, புரியுதா? அடிக்கலாம், அவர் பறந்து போய் கூட விழலாம். ஏன்னா ஒரு வில்லனா இருந்தா அதெல்லாம் பண்ணலாம். நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். இது ரிவீல் பண்ண வேணாம். பட் அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அது ஓகே, அது பர்சனலா. ஏன்னா பெரிய ஸ்டார் இல்லையா, நீங்க அப்படி பண்ணக்கூடாது. அது எனக்கு பிடிக்கல. ஸோ மற்றபடி அவருக்கு கொடுத்த காட்சிகள் அவர் ரொம்ப சிறப்பாக அழகா பண்ணியிருக்காரு. எந்த குறையும் இல்லாம செஞ்சிருக்காரு. இது தெரிஞ்சுதான் பண்ணிருக்காரு. ஏன்னா படத்துல இங்க வேற ஒரு மெயின் கேரக்டர் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த கேரக்டருக்கான பிரசன்ஸ் இவ்வளவுதான். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்ஃபாதர் மாதிரியான ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்களேன். தட் மீன்ஸ் அந்த கேரக்டருக்கு கரெக்ட். அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன சீன் தெரிஞ்சு அதுல ஒண்ணு பண்ணிருக்காங்க. அது சிறப்பா பண்ணிருக்காரு. அண்ட் எனக்கு பிரசாந்த் கிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸா எந்த குறையும் சொல்ல முடியாது. டவுன் தி 90s ல பார்த்துட்டு இருக்கோம். ஒரே ஒரு மட்டும் தான், அவரு கொஞ்சம் உடம்ப குறைச்சிருந்தாருன்னா அவரோட இன்னும் 100% இன்னும் டபுள் டைம்ஸ் ஆஃப் தி எஃபர்ட் கொடுத்துருக்க முடியும் அப்படின்ற ஒரு இது மட்டும் நான் உறுத்திட்டே இருந்தது அவரை பார்க்கும்போதெல்லாம். ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஆமா கொஞ்சம் உடம்பா தெரியுறாங்க உண்மைதான். பட் எனக்கு அது ஒரு குறையா தெரியல. ஏன்னா ஏஜ்டான கேரக்டர்லயும் வராங்கல்ல, அதனால அதுக்கு கரெக்டா இருந்தது. அங்கிள்ஸ்னா காயினே பண்றாங்க. ஆமா அதனால நம்ம அங்கிள் தான் சொல்லி பேசுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு கரெக்டா தான் இருந்தது. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு எமோஷனல் ஆகக்கூடிய சீன் ஆகட்டும், விஜய் கிட்ட கோவப்படுற, நம்ம ட்ரெயிலர் கூட பார்த்திருப்போம்ல. ஸோ விஜய் கிட்ட கோவப்படுற சீனு, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல அவர்கிட்ட வச்சது ட்விஸ்ட், ஜெயில்ல இளைய தளபதி கூட பேசுற ஒரு சீன் இருக்குல்ல, அதுதான் ரிவ்யூ. எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணாம பேசவே முடியாது. அந்த ஒரு சீன், அந்த ஒரு சீன் நீ பிறக்கிறதுக்கு முன்னாடின்னு ஒன்னு சொல்றாருல, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் மாசு.
அப்புறம் கிளைமேக்ஸ் அந்த ஃபைட்ல அவர் அந்த 2-3 அவர் செமையா ஃபைட் பண்ணுவார். அது லெக் மூவ்மெண்ட்லாம் செமையா இருக்கு அவரோட ஃபைட்லாம். அது அவருக்கு ஏத்த மாதிரி அவரோட ஸ்டைல்ல 2-3 பஞ்ச்லாம் அவர் கொடுத்தது. ஓகே. ஸோ அவரோடது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி சட்டிலா அழகா சின்ன ஹியூமரோட ஒரு 2-3 மாஸ் மூமெண்டோட எமோஷனல் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி பிரபுதேவா கேரக்டரோட எனக்கு இந்த கேரக்டர் ஒரு மாதிரி ஓகே. கனெக்ட் ஆச்சு எனக்கு. புரியுது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி ஓவராலா படம் எனக்கு பர்சனலி ரொம்ப கனெக்ட். இவ்வளோ ஹை பாயிண்ட்ஸ் பேசினதுக்கு அப்புறமா ஃபேமிலியாவே போகலான்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணேன். ஃபேமிலியா போங்க, தேட்டரில் ஒரு தடவை பாருங்க. பிகாஸ் ஆஃப் இந்த டிஏஜிங் ஒர்க் உங்களுக்கு அவ்வளோ தூரமாக தெரியணும், கேப்டனோட ஏஐ ஒர்க் தெரியணும், மியூசிக், இந்த விஷயத்துக்காக போங்கன்னு சொல்லுவேன். விஷனோட டேக் என்னென்ன? கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை போய் பார்க்கணும். நான் வந்து நம்ம ரிவ்யூவர் நம்ம நம்ம படத்துல இருக்க ஃபிளாஸை பேசி ஆகணும். நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ் மாதிரி போயிருந்து வா சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, தப்பாயிடும். ஸோ இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலாம், இந்த இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், நம்ம பேசி தான் ஆகணுங்கிறது அதுதான் பேசுறோம். மற்றபடி ஓவராலா நீங்க குடும்பத்தோட இருந்தால் குடும்பத்தோட போங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா ஃப்ரெண்ட்ஸோட போங்க, இல்ல யாரெல்லாம் தனியாவது போய்ங்க. தேட்டர்ல போய் பார்த்து கண்டிப்பா விஜயை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணி அவரை செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு படம் தான். ஆடியன்ஸுக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கக்கூடிய படம் தான். குடும்பத்தோட போனா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றினா நிஜமான குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாகவே இது அமையும். ஆனால் போயினா நம்ம ஃபேமிலியோட, குழந்தைங்களோட, ஒய்ஃபோட, அம்மா அப்பாவோட போனா வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அது மாதிரி ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படம். ஸோ கண்டிப்பா தேட்டர்ல போய் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much. டைமுக்கும் ஏன்னா அப்படியே ட்ராவல் பண்ணி வர வேண்டிய இடத்துக்கே வந்துட்டோம். எவ்வளோ நேரம் பேசணும்னு எவ்வளோ நேரம் ரோலா இருக்குன்னு வர தெரியல. வந்து வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். போயிட்டு தூக்கம் மேலே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு திரும்ப சென்னை நோக்கி பயணிப்போம். நன்றி. தேங்க்யூ. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.